ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தனல் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமா எடுத்திருக்காங்க. இந்த படத்துல அதர்வா லீட் ரோல் எடுத்து பண்ணிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு கேங் ஒரு 5 பேங்க்ல கொள்ளையடிக்கிறாங்க. ஒரு டீம் ஆஃப் போலீஸ் வந்து போய் புடிச்சு கொலையும் பண்ணிடுறாங்க. ஆனா அதுக்கு பழிவாங்கும் விதமா அந்த கேங்கோட ஓனர் இந்த 6 போலீஸ்காரங்களுமே கொன்னு அதையும் ஆக்சிடென்ட் மாதிரி செட் அவுட் பண்ணிடுறாரு. அப்படியே 2 வருஷம் கழிச்சு அதே ஸ்டேஷனுக்கு ஒரு 6 புது போலீஸ்காரங்க வராங்க கான்ஸ்டபிளா. அதுல நம்ம ஹீரோவும் அடங்கும். இந்த கேங்குக்கு முத நாளே நீங்க நைட் டியூட்டி பாருங்க, நைட் ரவுட்ஸ் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் ஜாலியா கிளம்புறாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு இவங்களுக்கு நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன, அதுல இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட்டை சொல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படத்துக்கு என்ன மாதிரி ஒரு ஸ்டோரி பிளாட் வேணும் அதை நீட்டாவே பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அதை பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம ஹீரோ ஒரு அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. அதே மாதிரி படத்துல நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரேட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கேரக்டரை ஃபாலோ பண்ண இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். வில்லன் கேரக்டர் ஓரளவு ஓகே எழுதிருக்காங்க, ஆனா இன்னும் பெட்டராவே எழுதிருக்கலான்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. படத்துல அவங்க மெயின்டைன் பண்ணிருக்க த்ரில்லர் போர்ஷன்ஸ்லாம் ஓவரால் நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. டெக்னிக்கலி இந்த படம் சவுண்டாவே இருந்தது. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே சூப்பராகவே பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை ஒரு அல்டிமேட்டான ஒரு ரைட்டிங்ல கொடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது ஒரு தரமான படம் பார்த்த ஃபீல் இருக்காதா சரி. ஆனா செகண்ட் ஹாஃப் வரும்போது அப்படியே தலைகீழா மாறி போச்சு. படத்துல சுத்தமா சுவாரஸ்யமே கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு ஏனோ தானே எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம லாஜிக்ன்றது சுத்தமா இல்லவே இல்லை. செகண்ட் ஹாஃப்லயே ஒரு பெட்டரான ரைட்டிங்கை கொடுத்திருந்தா இந்த படம் ஒரு தரமான படமா இருந்திருக்கும். இப்போ இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படமா தான் இருக்கு. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.